நான்காவது சிறப்பு, ஒருவர் ஹஜ்ஜி செய்வதால் அந்த ஹாஜிக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் யாருக்கும் கொடுக்காத ஒரு தனி சிறப்பை, பாக்கியத்தை தருகிறான். என்ன சிறப்பு தெரியுமா? தன் அல்லாத பிறருக்கு ஷஃபாஅத் செய்கிற, இறைவனிடத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பாக்கியத்தை, சிறப்பை அந்த ஹாஜிக்கு தருகிறார். நாளை மறுமை என்பது சாதாரண ஒரு தினம் அல்ல. இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் வாய் திறந்து பேச முடியாது. நாளை மறுமையிலே கோடான கோடி சமூகம் இருக்கும். இறைநேசர்களில் இருந்து, நபிமார்களில் இருந்து, சஹாபாக்கள் உட்பட நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோரும் நிற்பார்கள் வரிசையாக. யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை என்னாகும், என்னுடைய நிலை என்னாகும். அங்கே யாரும் யாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாது. கணவன் மனைவிக்காகவோ, மனைவி கணவனுக்காகவோ, பிள்ளை தந்தைக்காகவோ, தந்தை பிள்ளைக்காகவோ, நண்பர்களுக்காகவோ, உறவினர்களுக்காகவோ, யாருக்காக வேண்டியும் யாரும் யாருக்கும் இறைவனிடத்திலே பரிந்து பேச முடியாது. அதற்கான தகுதியும் இல்லை, அதற்கான தைரியமும் இல்லை. ஆனால் இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவர்கள் பேச முடியும். அல்லாஹ் சில பேருக்கு அனுமதி தருவான், சில பேருக்கு அனுமதி தருவான். சில பேர் விஷயத்தில பரிந்து பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி தருவான். அவர்கள் மாத்திரம் பரிந்து பேச முடியும், வேறு யாரும் வாய் திறக்க முடியாது. அந்த பரிந்து பேசுவதற்கு அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவர்களில் ஹாஜியும் அடங்குவர். ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான். அவர்களுடைய லிஸ்ட்ல ஹஜ்ஜி செய்தவரும் அடங்குவார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டே நரகவாசிகளை பார்க்கும்படி திரையை அகற்றி விடுவார். அப்போ சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை கண்கொண்டு நேரடியாக பார்ப்பாங்க. யார் இருக்கிறா, அவங்க எப்படி வேதனை செய்யப்படுறாங்க என்று. மேலிருந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டே நரகவாசிகள் என்ன செய்கிறார்கள், என்ன நிலைக்கு ஆழ்த்தப்படுறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்க்கிற போது சொர்க்கவாசிகளுக்கு சில பேர் நண்பர்களாக இருந்திருப்பாங்க உலகத்துல, அவங்கள நரகத்துல பார்ப்பாங்க. அப்ப அந்த சொர்க்கவாசி ஹாஜி அல்லது தொழுகையாளி அல்லது நோன்பு வைத்தவர், ஹஜ்ஜி செய்தவர், அவர் அல்லாட்ட கேட்பார். ஒரு ஹாஜி கேட்பார் அல்லாட்ட, யா அல்லாஹ், என் கூட உலகத்துல தொழுதார், என் கூட ஹஜ்ஜி செஞ்சார், என் கூட நோன்பு வச்சார், என் கூட ஹரம் ஷெரீஃப்ல ஒன்னா நின்று தொழுதார், மினாவுக்கு ஒன்றாக சென்றோம், சஃபா மர்வாக்கு மத்தியிலே சாய் செய்தோம், ஒன்றாக செய்தோம், ஒன்றாக ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தொழுதோம், ஒற்றுமையோட நல்லமல்களை செய்தோம், ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்தோம். ஆனா நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், அவர் நரகத்தில் இருக்கிறாரு, ரட்சகா அவரை நீ மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டியா? யாரு? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி, ஹஜ்ஜி செய்தவர் நரகத்தில் இருக்கக்கூடிய தன் நண்பரை பார்த்து அவருடைய பரிதாபங்களை நினைத்து கவலை கொண்டவராக அல்லாஹ்விடத்திலே அந்த நரகவாசி ஹாஜிக்காக வேண்டி பரிந்து பேசுவார் அல்லாட்ட. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? அஹ்ரிஜு மன் அரஃப்தும், போங்க நரகத்துக்கு போங்க, போய் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரெல்லாம் நரகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் சொர்க்கத்துக்கு நீ உங்களோடு அழைச்சிட்டு போங்க, போங்க, போய் நரகத்துக்கு போங்க. அவங்க பாவம் செஞ்சதுனால நரகத்தினுடைய வேதனையில இருக்கிறாங்க. போய் உங்களுக்கு யாரெல்லாம் அறிமுகமானவர்களோ, உறவினர்களோ அல்லது நண்பர்களோ, உங்களுக்கு யாருன்னு தெரியும், உலகத்துல பழக்கப்பட்டவர்கள் யாருன்னு தெரியும், முகம் கொடுத்து பேசினவர்கள் யாருன்னு தெரியும், அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போங்க.
அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? ஹஜ்ஜி செய்த ஒரு ஹாஜிக்கு கிடைக்குது. அப்படியானால் யாரும் பேச முடியாத, யாருக்கும் அனுமதி இல்லாத, தன்னிலையே என்ன ஆகும் என்று, தன்கதி என்னவாகும் என்று கவலையில் தோய்ந்திருக்கிற துயரத்தில், பயத்தில், நடுக்கத்தில் இருக்கிற அந்த நாளில் ஹஜ்ஜி செய்தவர் தைரியமாக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை நாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய 4வது சிறப்பு.